கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, மத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா? தான தர்மம் பண்ணலாம், மத்தவங்க மேல அன்பா இருக்கலாம், இல்ல ஏழைகளுக்கு இறங்கலாம், சாப்பாடு போடலாம், இல்ல நாய்க்கு சாப்பாடு போடலாம், மிருகங்களுக்கு சாப்பாடு போடலாம். இந்த மாரி நெறைய வெளிப்புறமான காரியங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. நம்ம கடவுளும் என்ன சொல்லியிருக்காரு? ஏழைகளுக்கு இறங்க சொல்லியிருக்காரு. ஆனா முக்கியமா கிறிஸ்துவத்துல கடவுள் எதை பார்க்கிறார்ன்னா, நம்ம இருதயத்த பார்க்கிறாருங்க. நம்ம வெளிய எவ்வளோதான் நம்ம வந்து கிரியைகள் செய்தாலும், ஏழைகளுக்கு இறங்கினாலும், அதே மாரி மிருகங்களுக்கு சாப்பாடு வைத்தாலும், நம்ம இருதயத்துல எப்படி இருக்கு? அந்த இருதயத்துல என்ன மாரி எண்ணங்கள் வைத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த காரியங்கள செய்றோம். நம்மளுடைய கடவுள் வந்து நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகின்ற கடவுள். வெளிப்புறமா நம்ம என்ன வேணா செய்யலாம். சடங்காச்சாரமாய் நான் இத செய்யணும். பிச்சை கேட்கிறவங்களுக்கு நம்ம பிச்சை போடணும். 4 பேத்துக்கு சாப்பாடு போடணும். இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆனா, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் தேவனுக்கு பிரியமா இருக்கானா? உள்ளத்துல அன்பு இருக்கா? இல்ல வெளிப்புறமா இல்ல நெறைய பேர் நம்ம பார்க்கிறோம் இல்ல, கொலை செய்றவங்க கூட என்ன பண்றாங்க? 4 பேத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. கடவுள் அதை எதிர்பார்க்கல. நம்ம இருதயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார்ல. அழகா நம்ம வந்து சாமுவேல்ல சொல்லியிருப்பாரு கடவுள் இல்லையா? 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ற கிரியைகளுக்கு பின்னாடி நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுள் சோதித்து தருகிறார். நம்ம அதெல்லாம் இல்ல, நான் வெளிய நல்லா தான் செய்றேன். நான் வெளிய பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கிறேன். எல்லா இடத்துக்கும் நான் அன்பு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல ஒரு எரிச்சல், கோபம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம செஞ்சோம்னா, அதுக்கு பலன் இருக்காது. நமக்கு ஆதியாகமத்துல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கடவுள் குடுத்திருக்காரு இல்லையா? ஆதியாகமத்துல காயினோட காணிக்கைய கடவுள் அங்கீகரிக்கல. ஏன்னா, நீங்க நல்லா அந்த வசனத்த வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 4:5 நான் அத வாசிக்கிறேன். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. என்ன போட்டிருக்கு? காயினையும் அவன் காணிக்கையையும். ஃபர்ஸ்ட் கடவுள் யார அங்கீகரிக்கல? காயின் அங்கீகரிக்கல. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல. ஏன்னா, கடவுள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவன் இருதயத்துல வந்து ரொம்ப ஒரு கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கு இல்ல. ஒரு நாள்ல அவர் தம்பி மேல பொறாமல்லாம் வராதுங்க இல்லையா? அந்த கோபம், எரிச்சல்லாம் வந்து பல காலமா அவன் தம்பி மேல இருந்து கொண்டே இருக்கு. கடவுள் காணிக்கை கேட்கவே இல்ல. காயின் தான் முதல்ல போய் காணிக்கை கொடுக்குறாரு. ஆனா அந்த காணிக்கை கொடுக்கும்போது அவர் தம்பி மேல ஒரு எரிச்சல். அவர் கேரக்டர் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத கேரக்டரா இருக்கு. காணிக்கை அங்கீகரிக்கல உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த எரிச்சல் வந்து முகத்துல தெரிஞ்சிருச்சு. நீங்க பாத்தீங்க இல்லையா? உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி கடவுள் அழகா கேட்கிறார். கடவுள் அப்படிதான் சொல்றாரு. நீ ஏன் எரிச்சல் படுற? உன் தம்பி மேல நீ ரொம்ப எரிச்சலா இருக்க. நீ எரிச்சல் படாத. நீ நல்லதை செஞ்சா உனக்கு மேன்மை. நீ வந்து கெட்டதை செஞ்சா உன் பாவம் வந்து உன் வாசல்ல படுத்திருக்கும்னு சொல்லி அழகா கடவுள் உணர்த்துறாரு. ஆனா காயின் அதெல்லாம் கேட்காம அவன் தம்பியை கொன்று போடுகிறார். அந்த கோபம், எரிச்சல்ங்கிறது வந்து நம்ம இருதயத்துல இருக்கும்போது அது வெளியே கிரியை எப்படி வருது?